ஹே ஃபேம், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து 2025 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணி நல்லபடியாக நம்ம மெயின்ஸுக்கு பாஸ் பண்ணி போகிறது என்னன்னு நம்ம ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப் 2 முடிஞ்சிருச்சு, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றி சொல்லியிருந்திருப்போம். அதில் மெயினாக வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டோம். எஸ்ஏ எக்ஸாம்ஸ் ஆல்சோ கம்மிங் இன் தி லைன். அடுத்து வந்து வரப்போகுது எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் வந்து வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்கன்னா, நியூ பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் அப்படின்னாலும் கூட இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு ஒரு ஜென்ரலாக நீங்கள் ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு உட்காரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 246 டேஸ் நமக்கு சாலிடாக இருக்குது. யூபிஎஸ்சி ரிலேட்டடாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். 3 ஸ்டேஜஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்குது. அதில் ப்ரிலிமினரி ரிலேட்டடாக இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு நமக்கு 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 வந்து சிசாட் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுலேயுமே வந்து 200 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1ல் 100 கொஸ்டின்ஸ், பேப்பர் 2ல் வந்து 80 கொஸ்டின்ஸ் எழுதுவோம் நம்ம. ரெண்டு சேர்ந்து 400 மார்க்ஸுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ் நம்ம வந்து நமக்கு கொடுப்பாங்க. அப்போ பேப்பர் 1க்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், பேப்பர் 2க்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றத நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ஆன்சர்லேருந்து நெகட்டிவ் மார்க்ஸுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் 1ல் வந்து 0.66 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பேப்பர் 2ல் வந்து 0.83 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னா 100 மார்க்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதில் 25 இன்கரெக்ட் ஆயிடுச்சு. 25 கொஸ்டின் வந்து தப்பாக நீங்கள் எழுதிட்டீங்க. அப்போ அடுத்து அந்த 100 மார்க்ஸ் இல்லாமல் அடுத்து வர 25 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்கள் மார்க்ஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா 25 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 0.66னா 25 கொஸ்டின்ஸுக்கு 16.5 மார்க்ஸ் வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 83.5 மார்க்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் அவங்க எடுப்பாங்கன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் போடணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் ஈஸியாகிடும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு எல்லாமே ரெலவெண்ட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு டெஸ்ட்டு வந்து நிறையா போடணும், அதுதான் விஷயமே. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பிகினர்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்காங்க. பேப்பர் 2வோட மார்க்ஸ் வச்சு தான் பேப்பர் 1 வந்து நம்ம வேலிட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 திருத்துவாங்க. பேப்பர் 2வோட மார்க்ஸ் வந்து 33%. நமக்கு எப்படி தமிழ் பேப்பர் கிளியர் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்த பேப்பர் திருத்துவாங்க. அது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். சிசாட்டில் வந்து நம்ம வந்து 33% வந்து எடுத்து நம்ம கிளியர் பண்ணால் தான் பேப்பர் 1 வந்து எடுத்து திருத்துவாங்க. ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். 2014 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது 2015 நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இருந்தே சிசாட்டில் நம்ம எடுக்கிற மார்க் தான் பேப்பர் 1 திருத்துறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ சிசாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேப்பர் 1 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் வந்து நம்ம மெயின்ஸுக்கு போகிறதுக்கு பேப்பர் 2வோட மார்க்ஸ் தான் நம்ம மெயின்ஸ் போவோம். இது ஜஸ்ட் ஒரு திருத்துறதுக்கான பேப்பர் மட்டும்தான் சிசாட். பேப்பர் 1ல் நீங்கள் 200க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க அதை வச்சு தான் நமக்கு வந்து மெயின்ஸுக்கு நம்ம போகிறதே. அந்த மார்க்ஸ் தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். இப்போ வந்து ப்ரிலிம்ஸோட சிலபஸை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேப்பர் 1, பேப்பர் 2 தனித்தனியாக போட்டிருக்கேன். ஒரு பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டாபிக்ஸ் கீழே நமக்கு 7 ஹெட்டிங்ஸ் கீழே நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2லேயும் அதே மாதிரி தான். கொஞ்சம் நம்ம மேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்கிற மாதிரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரிலேட்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க டாப்பாக. அது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்லேருந்து நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 1 hour ஆச்சு டெய்லி கரண்ட் அவர்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து வேர்ல்டு ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அப்புறம் ஜென்ரல் இஷ்யூஸ், ஜென்ரல் சயின்ஸ். இதான் 7 டாபிக்ஸ் நம்ம வந்து பேப்பர் 1ல் வரும். பேப்பர் 2வில் பார்த்தீங்கன்னா வந்து
6 டாபிக்ஸ் மாதிரி தான் நமக்கு முடிஞ்சிடும். காம்ப்ரிஹென்சிவ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி, நம்பர் அண்ட் தேர் ரிலேஷன், ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் எக்ஸெட்ரா. இது வந்து கிளாஸ் 10th ரிலேட்டடாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. நம்ம எப்போயும் படிக்கிற இந்த கிராஃப்ஸ் டேபிள்ஸ் அதுதான் இருக்கும். மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், அப்புறம் பர்சனல் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக இதுதான் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிக்க போகிற சிலபஸ். இப்போ வந்து இந்த சிலபஸோட நாலேஜை நம்ம வச்சுக்கிட்டு இதோட சப் டாபிக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸில் 6 to 12 தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம சமச்சீர் படிக்கிற மாதிரி டிஎன்பிசியில் அதே மாதிரி தான் என்சிஆர்டி படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அது போக வேறு என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம படிக்கணும், ஒரு நிறையா டாப்பர்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண புக்ஸ் தான் இது. ஹிஸ்ட்ரி என்ன படிக்கணும் அப்படின்னா இந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், அது வந்து பிபின் சந்திரா, ஃபேக்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ஸ்பெக்ட்ரம் புக்கு. இந்த ரெண்டும் ஹிஸ்ட்ரிக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். பிபின் சந்திரா புக்கும் ஸ்பெக்ட்ரம் புக்கும் தான் இப்போதைக்கு எல்லாருமே ஹிஸ்ட்ரிக்கு சஜஸ்ட் பண்ணுற புக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, சிஜி லியான். அட்லஸ் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா, வேர்ல்டு அட்லஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் தான், குரூப் 1க்கும் அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, ரமேஷ் சிங், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பாலிசி இன் இந்தியா வந்து ஜெயின் அண்ட் ஒஹிரி, இந்த புக்கு எக்கனாமிக்ஸ்க்கு. சிசாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிசாட் டாட்டான்னு ஒரு புக் இருக்கும். அப்புறம் மேனுவல் அண்ட் ரீசனிங்கில் அகர்வால் புக்கு, அப்புறம் அரிகன் புக்கு. இந்த 3 புக்கும் தான் வந்து சிசாட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரா புக்ஸ் தான். நம்ம என்சிஆர்டி முடிச்சுட்டு நமக்கு கிடச்ச புக்ஸை வச்சு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அமேசான்லேயே இப்போ என்சிஆர்டி புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 3000 அண்டர்லேயே எல்லா என்சிஆர்டி புக்ஸுமே கிடச்சிருது. முடிஞ்சால் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. இல்லாட்டி நீங்கள் இது வச்சு கூட படிக்கலாம், நம்ம ஆன்லைன் சோர்ஸ் வச்சு கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து என்சிஆர்டி புக் லிஸ்ட் ஃபார் யூபிஎஸ்சி தனித்தனியாக போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரிக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸாக இந்தந்த ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். என்னென்னா 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, நம்ம மொத்தமாக 6th-லேருந்தே 12th வரைக்கும் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ஸ் அண்டரில் படிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சிலபஸ் அண்டரில். அதே மாதிரி தான் மற்ற ஜியாகிரஃபிக்கும் இருக்கட்டும், இந்தியன் பாலிட்டிக்காக இருக்கட்டும், அது மாதிரி கொடுத்துருக்கேன் வரிசையாக. ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் லிஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் பார்ட்டியில் அதே மாதிரி நமக்கு 6th-லேருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, 9th-லேருந்து படித்தாலே போதும். 9th to 12th படித்தாலே இந்தியன் பார்ட்டியில் ஓகேவாக இருக்கும். அப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 7th-லேருந்து படித்தா போதும். 7th, 8th, 11th, 10th, 9th, 10th, 11th, 12th அப்படி ஜியாகிரஃபியில் நீங்கள் வந்து வரிசையாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன சமச்சீரில் படித்தோமோ அதை விட அட்வான்ஸ் விஷனாக தான் இருக்குமே தவிர புதுசாக நமக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இங்கிலீஷில் படிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் கிளாஸஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அடுத்து படிச்சிங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் இருக்காது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையாலாம் படிக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து 9th, 10th, 11th, 12th எக்கனாமிக்ஸ் வந்து படித்தாலே ஓகேவாக இருக்கும். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன் நான். இந்தியன் சொசைட்டி 6th-லேருந்து 12th வரை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்தியன் சொசைட்டிக்கு. அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 2 புக்கு, 11th, 12th மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் வந்து கண்டிப்பாக 6th to 10th வரை ரெஃபர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th, 12th செலக்டிவாக கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் நம்ம வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு இருக்க ஒரு என்சிஆர்டி புக் லிஸ்ட். இதை வந்து நம்ம பேஸாக வச்சுட்டு நம்ம படிச்சுக்கிற வேண்டியதான். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முன்னாடி எப்படி கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத லாஸ்ட்டு இப்போ கடந்த 2024 இப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிச்சு இல்லையா, ஒரு 3 months பிஃபோர், அந்த இதுக்கு எப்படி வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி வந்திருக்குன்றதை கவனிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஷின் எதுக்கு ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்தடுத்து இருக்க இதுக்கெலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை வரிசையாகவும் படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பாலிட்டி வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்துருக்கு. 19 வந்து இப்போ சமீபத்தில் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 16 கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட், நியூஸ் பேப்பரில் நமக்கு என்வாயன்மெண்ட்டாக என்ன வருதோ அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எழுதி வைக்கணும். அது போக நம்ம என்சிஆர்டி புக்ஸில் படிக்க கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது ப்ரிலிம்ஸில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் மட்டும் இல்லை, மெயின்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஒவ்வொரு நியூஸையும் நம்ம சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மறக்கவும் செய்யாது, ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எக்கனாமிக்கில்
ஒரு 13-16 அந்த ரேஞ்சிலையும், ஜாக்ரஃபியில் 13-10 அப்படின்னு அந்த ரேஞ்சிலே இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாலிட்டி, என்வாயன்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 3 வந்து ஒரு தனியாகவும், இந்த எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி இந்த 3 வந்து ஒரு தனியாகவும் பிரித்து வச்சினோம்னா, இது ஃபஸ்ட்டும் அது செகண்டும் பிரித்து படித்தோம்னா கூட நமக்கு ஒரு ஈஸியான வேயாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பாஸ்ட் 5 இயர்ஸோட கட் ஆஃப் அப்படி பார்த்துடலாம். எக்கனாமிக்கல்லி வீக்கர் செக்ஷனுக்கு 2019 ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தனியாக வந்து கட் ஆஃப் வந்து வந்துட்டுருக்கு 2019 அதுபடி பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட 2020 இருந்ததை விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ 23 லாஸ்ட்டு முடிஞ்ச ப்ரிலிம்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாகலை, கம்மியாகிட்டு தான் இருக்குது. 2020 வந்து 92 இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 75 இருக்குது. இந்த மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஓபிசிக்கு 89 இருந்துச்சு, 74.75 இருக்குது இப்போ. அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். முன்னை விட அது கம்மியாகிட்டே தான் இருக்குது தவிர அதிகப்படுத்தலை கட் ஆஃபை. பட் வந்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸ்டாண்டர்ட் அதிகப்படுத்திட்டு டஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கட் ஆஃபை கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நம்மளோட 100% கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இது ஒரு ஸ்கோராக யோசிச்சு பாருங்கள். இந்த மார்க்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி. பட் அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து நம்ம கொஸ்டினை வந்து டஃப்னஸ் வந்து அதிகம் கொடுக்குறாங்க. நிறைய வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அட்டன் பண்ண பார்க்கணும். அதில் தான் இருக்குது. 200 மார்க்ஸில் 100 மார்க்ஸ் நம்மளோட டார்கெட் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு ஓகேவாக இருக்கும். 100 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் நம்ம படித்து அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு போதுமாக இருக்கும். ஸோ வந்து இப்போயே படிக்க ஆரம்பிங்க. என்னென்ன புக்ஸு அதெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் எழுதி வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு முடியுமா நம்மளால், இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு, யூபிஎஸ்சி இந்தியாவில் ரொம்ப டஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படிலாம் இல்லாமல் துணிஞ்சு படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ வந்து 100 டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு 60-70 கிட்ட கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். நம்ம ஈஸியாக வந்து ஒரு இதே இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம். 60-70 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அடிக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லேருந்து கிளியர் பண்ணி முடிக்கிறது நம்ம பார்த்து தான் இருக்கோம். நம்ம நியூஸில் நிறைய நியூஸ் அதை பார்க்குறோம். நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருந்துட்டு ஏன் நம்ம படிக்க முடியாது. ஸோ ட்ரை அன்டில் கெட் த சக்ஸஸ். நம்ம சேனலில் என்ன போட போகிறோம்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு புக் வைஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். என்னென்னா ஒவ்வொரு புக்காக வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டேஸில் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி அதை டெய்லி வீடியோஸ் மாதிரி போஸ்ட் பண்ணி மெட்டீரியல்ஸோடு நம்ம வந்து போட போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 6th புக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட டேஸ் வந்து இத்தனை டேஸில் நம்ம முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்சோடு முடிக்கிறோம். அப்லோட் பண்ணுறோம் புக்கை. ஃப்ரம் மண்டேலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பி ரெடி. எல்லா என்சிஆர்டி புக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது இந்த சேலஞ்சை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, புதுசாக இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா கம்ப்ளீட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது. எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு வேகமாக படிக்காமல் இருக்க டைமில் ஃப்ரீயாக நம்ம படிக்கலாம். அவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.